வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளையும், அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும், டிஆர்பி தரப்பில் வெளியிடுகின்ற சலுகைகள் பற்றிய தகவல்களையும், அவர்களுக்கான சிறப்பு தேர்வு, தகுதி தேர்வு, டெட் தேர்வு, நியமனத் தேர்வு, பணி நியமனம், பணியிட மாற்றம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஆசிரியர் தகுதி தேர்வு, நியமனத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் பற்றிய முக்கிய கோரிக்கை. இந்த கோரிக்கையை யார் முன் வச்சிருக்காங்க? இந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஆசிரியர் தகுதி தேர்வு மட்டுமல்லாமல் நியமனத் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்குவது பற்றி ஏதேனும் கோரிக்கைகள் உள்ளதா? அவர்களுக்கு பணி நியமனம் அடிப்படையில் அரசு தரப்பில் ஏதேனும் பரிந்துரைகள் ஏதேனும் முன்வைக்கப்பட்டுள்ளதா? ஆசிரியர்கள் கூட்டமைப்பு தரப்பில் இந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளதா என்பதை பார்ப்போம். ஆசிரியர் தகுதி தேர்வு, நியமனத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மீண்டும் தேர்வு நடத்தாமல் பணி நியமன ஆணை வழங்க நடப்பு சட்டசபை கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என இடைநிலை ஆசிரியர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலெக்டரை சந்தித்து மனு அளித்தனர். அவ்வாறு அவர்கள் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவலின் அடிப்படையில் அவர்கள் கூறியதாவது: தமிழகத்தில் துவக்கப்பள்ளியில் முதல் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை 2013 இருந்து 2025 ஜூலை வரை ஒரு ஆசிரியர் கூட புதிதாக நியமிக்கப்படவில்லை. 2013, 2017, 2019, 2022 நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் பலமுறை தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் ஆசிரியர் பணி வழங்கவில்லை. 2018 வெளியிடப்பட்ட அரசாணைப்படி தகுதி தேர்வு, நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே ஆசிரியர் பணி நியமனம் என அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்தும் 6 ஆண்டுகள் நியமனத் தேர்வு நடக்கவில்லை. இந்த நிலையில் 2021 730 பணியிடங்கள், 2022 3987 பணியிடங்களுக்கு மட்டும் தேர்வு நடத்தப்பட்டது. 2023 6553 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்ட போதும் பணி நியமனம் சரிவர நடக்கவில்லை. 2024 மிக குறைந்த பணியிடங்களுக்கு நியமனத் தேர்வு நடந்தது. இதற்கிடையே அரசாணைக்கு முரணாக தற்காலிக ஆசிரியர்கள் பலர் பணியமர்த்தப்பட்டு உள்ளனர். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அலட்சியத்தால் கடந்த 14 ஆண்டுகளாக 21,515 ஆசிரியர்கள் அரசு பணிக்காக காத்திருக்கின்றனர். அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. இதில் 18,000க்கும் மேற்பட்டோர் பெண்கள். 40 வயதை கடந்த நிலையில் ஆசிரியர்களை மீண்டும் தேர்வெழுத வைப்பது சமூக நீதிக்கும் அரசியல் அமைப்பிற்கும் எதிரானது. எனவே சட்டசபை கூட்டத்தொடரில் தகுதி தேர்வு, நியமனத் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் மறுதேர்வு இல்லாமல் மதிப்பெண் அடிப்படையில் பணி நியமன ஆணை வழங்கிட புதிய அரசாணை பிறப்பிக்கும் தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆசிரியர்களுக்கு மறுதேர்வு இல்லாமல், அதாவது தேர்ச்சி பெற்றவர்கள், எனவே ஆசிரியர்களை மீண்டும் தேர்வு எழுத வைத்து சமூக நீதிக்கு புறம்பானது, அரசியல் அமைப்பிற்கும் எதிரானது என்றும், அவர்களுக்கு மறுதேர்வு இல்லாமல் மதிப்பெண் அடிப்படையில் பணி நியமன ஆணையை வழங்கிட புதிய அரசாணையை பிறப்பிக்குமாறு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கோரிக்கை திண்டுக்கல் கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் இந்த கோரிக்கை மனு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கோரிக்கைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.